வன்கொடுமை எஃப்ஐஆர் கசிவு தொடர்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் சமயமணியிடம் கேட்கலாம். சமயமணி, இந்த கசிவு தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? அவர் என்ன கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவிக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்ட சம்பவம் மாநிலம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்திற்கு காரணமானவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் திமுகவை சேர்ந்தவர் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நேற்றைய தினம் குற்றம் சாட்டியிருந்தார். அது மட்டுமல்லாது இந்த சம்பவத்தை கண்டித்து பாஜக சார்பாக இன்றைய தினம் சென்னை வள்ளூர் கோட்டத்தில் கண்டன ஆர்ப்பாட்டமானது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக இன்று காலை சரியாக ஒரு 10:30 மணி அளவில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் சென்னை வள்ளூர் கோட்டத்தில் திமுகவை கண்டித்தும் தமிழ்நாடு அரசை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டமானது திட்டமிடப்பட்டிருந்தது. அது தொடர்பாக இன்று நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், பாஜக மாவட்ட தலைவர்கள் மற்றும் மாநில துணைத் தலைவர் கருநாகராஜன் உள்ளிட்டோரை போலீசார் கைது செய்தனர். அதாவது கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க வந்தவர்களுக்கு போலீசார் கைது செய்தனர். இதற்கு தற்போது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் குற்றவாளி திமுகவை சேர்ந்தவர் என்பதால் பாதிக்கப்பட்ட மாணவி குறித்த விவரங்கள் அடங்கிய முதல் தகவல் அறிக்கையை வெளியே கசிவிட்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டையும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் தளத்தின் வாயிலாக வெளியிட்டுள்ளார். அது மட்டுமில்லாது பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்டவர்கள் குறித்த விவரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படை கடமையிலிருந்து திமுக தவறியுள்ளதாகவும் இது தனிமனித உரிமைகளுக்கு எதிரானது மட்டுமன்றி சட்டவிரோத செயல்பாடு ஆகும் எனவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். குறிப்பாக இத்தகைய சம்பவங்களுக்கு இத்தகைய சூழல்களுக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் முழு பொறுப்பு எனவும் அவர் தனது தளத்தின் பதிவுகளில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவரை வெளியிட்ட பதிவில் திமுகவை சேர்ந்த பாலியல் குற்றவாளியை பாதுகாக்க இத்தனை மனசாட்சியற்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்கும் திமுக அரசையும் காவல்துறையும் பொறுப்பான முதலமைச்சரான மு.க.ஸ்டாலினையும் கண்டிப்பதோடு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழகத்தை மாற்றியிருப்பது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெட்கப்பட வேண்டும் எனவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் தளத்தின் வாயிலாக தெரிவித்துள்ளார். விரிவான விவரங்களுக்கு நன்றி சமயமணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.